ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் தமிழ் மாதம் 4வது மாதமான ஆடி மாதமானது நிறைவடைய போகுது. ஆடி மாதமானது நிறைவடைந்ததுக்கு பின்னாடி அடுத்த தமிழ் மாதம் 5வது மாதம் ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அது அவங்கவுங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் ஆவணியில் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஆவணி மாதம் பலனை தெரிஞ்சு பலனடையணும். அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஆவணி மாத ராசி பலனை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ஆவணி மாதம் எப்படி பிறக்க போகுதுன்னா, சூரியன் கடக ராசியிலிருந்து விலகி அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. அந்த சிம்ம ராசியில் நுழையக்கூடிய நாள் ஆகஸ்டுடைய 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு தான் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய அன்றிலிருந்து இந்த ஒரு கிரக மாற்றத்தினால பெரிய மாற்றம் எல்லாருக்குமே ஏற்படும். அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். புள்ளி விவரத்தோட இந்த வீடியோவில் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவ மாதங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் ஆவணி மாதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளும் ஆவணி மாதத்தில் விரத நாட்களும் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் ஆவணி மாத விரத நாட்களை விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்கு. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமலையும் அப்புறம் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். ஏன்னா விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதிகம். அதில் கண்டிப்பாக விசேஷமான நாட்கள் என்னென்ன நாம் கடைபிடிக்கணுங்கிறத தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஆவணி மாதத்தில் ஆக்சுவலி வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்குது. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது. ஆக்சுவலி இப்பேற்பட்ட ஆவணி மாதம் தமிழ் நாட்காட்டில் 5வது மாதமாக வரும். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும். சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணியில தான். அதனால் இது அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படுது. ஒரு பக்கம் ஆவணி மாதமானது ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசன் என்று சிறப்போடு அழைக்கப்படுது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிக்க ஏகாதசி போன்ற அவசிய கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வரும். அதில் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் பற்றி இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அது என்னன்னைக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினம்தான் விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி உலகமெங்கும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. அந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவுள் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பாகும். சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில் துவங்கிறது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே பெருகும். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத நாள் மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வருவது போல தேய்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது.
சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும். அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடும். அதனால தான் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் என்பது சொல்லப்படுது. அப்புறம் 3வது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத நாள் கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான். இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுள், சீடை, தட்டை, தேன்குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் வைத்து படைத்து வழிபடணும். சிறு குழந்தைகளுக்கு கண்ணன் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் வரைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் வைக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இந்த 3 தான் ரொம்ப ஹைலைட்டாக கருதப்படுது. இது 3 தான் கட்டாயம் கடைபிடிக்கணும். ஸோ இந்த 3 இதை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத பலனை பார்க்க போகிறோம். நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாயின் அருளால் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாகும். என்னெல்லாம் தொட்டால் தங்கமாகும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் தொடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சு அதை தொட பாருங்கள். சரி வாங்க உங்களுக்கான பலனை இப்போ பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஆவணியுடைய ஆன்மீக சிறப்புகளை பார்த்தோம். இப்போ ஆவணியுடைய பலன்களை பார்க்க போகிறோம். தெளிவாக வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்குது. இந்த 2025 ஆண்டின் ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகும். அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு. இது ஒரு விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலையும், சனி மீனத்திலையும், சுக்கிரன் புதன்கள் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போகுது. கன்னி செவ்வாயில் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பரான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் பெரும்பகுதியான நாட்களில் 11வது இடத்திலே ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். 6 மாதத்துக்கு முன்பு நீச்சம் போன்ற நிலைகளில் பல்வேறு பாதிப்புகளை தந்து வந்த கிரகங்கள் எல்லாம் படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. 6 மாதத்துக்கு முன்பு இருந்த மன கஷ்டம் உங்களுக்கு இப்போது ஆவணி மாதம் இருக்காது. இந்த சமயங்களில் ராசிநாதன் பலவீனமாக இருந்தார். அதாவது ராசிநாதன் அந்த சமயங்களில் பலவீனமாக இருந்தார். இப்போ அந்த நிலை மாறப்போகுது. ராசிநாதன் 11வது இடத்துல பலமாக இருப்பது இனி உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி மாதமாக இருக்கும். 11வது இடத்துல ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய விசேஷம். 8ல் குரு மறைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய 2வது வீட்டையே குரு பார்க்கிறாரு. இதனால் எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். 4ல் ராகு இருக்கிறாரு. அம்மாவால் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல கொஞ்சம் அவர்களிடம் சண்டை போட்டுவிட்டு பின்னர் இணக்கமாக செல்வீர்கள். தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு தாய் சார்ந்த கவலைகள் ஏற்படும். ஆனால் நாளில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவின் பார்வை இருப்பதால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கிடையாது. சிலருக்கெல்லாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். முதல் திருமண தோல்வியில் முடிந்தவர்களுக்கு 2வது திருமணம் என்பதில் மிகுந்த பயத்தோடு இருப்பீங்க. வாழ்க்கை பற்றிய எதிர்பார்ப்பில் மிகுந்த பயத்தோடு இருப்பவர்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். 2ஆம் திருமணம், தொழில்துறை என அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். எல்லாவற்றையும் தைரியமாக செய்கிங்க. அந்த மனபலம் உங்களுக்கு வேண்டும். அப்புறம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துளங்கும். அதுக்கான யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிக்கும். பெரியவர்களுக்கு கடன் நோய் விலகுவதற்கு யோகம் இருக்குது.
நீண்ட நாட்களாக உறுத்தி கொண்டிருந்த கடனை அடைப்பீங்க. நோய்கள் குணமாகும். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இதுதான் ஆவணி மாத பலன். இந்த ஆவணி மாத பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போடக்கூடிய அப்டேட்டான தாள்களை நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க. தேங்க்யூ.